இயேசுவின் இனிய நாமத்திலே உங்களை எல்லாரையும் மனமாற வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இந்த கால வேளையிலே இவருடைய வசனங்களை தியானிக்கும்படியாய் கற்றுக் கொடுத்த கிருபைக்காய் நன்றி. தினமர்களோக சுவார்த்தின் மூலமாக இன்றைக்கு ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த நாளிலும் யோவான் என்ற சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் 9வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. யோவான் 10:9, நானே வாசல், என் வழியாக ஒருவர் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை கண்டடைவான். ரட்சிக்கப்படுவான், மேய்ச்சலை கண்டடைவான், நானே வாசல் என்று சொல்லுகிறார். இந்த அதிகாரத்தில் ஃபுல்லாக படிக்கும்போது ஆடுகளை குறித்தும் மேய்ப்பனை குறித்தும் அங்கே சொல்லப்படுறது. ஆடுகள் எப்படி ஆடுகளை மேய்க்கிறது, எப்படி ஆடுகள் யாருடைய வார்த்தையை கேட்கும், ஆடுகளை எப்படி மேய்க்கணும் அப்படின்லாம் சொல்லப்படுறது. நல்ல மேய்ப்பன் நான் தான் என்று பல வார்த்தை சொன்னாலும் நானே வாசல் என்று சொல்ற. இந்த ஆடுகளுக்கு வாசல் நான். ஐ ஆம் த வே, நான் தான் வழி என்று சொன்னார். ஒருவன் என் வழியாய், பாருங்க, என் வழியாய் ஒருவன் பிரவேசித்தால், ஆண்டோர் வழியாய். இப்போ நிறைய வழிகள் இருக்கு, உலகத்து நிறைய வழி இருக்கு. ஆனா என் வழியாய் பிரவேசித்தால் பாருங்க, அவனுக்கு என்ன உண்டு? அவன் உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை கண்டடைவான், ரட்சிக்கப்படும். அப்போ உங்க ஆடு என்று சொல்லும் போது உலக பிரகாரமான ஆட்டை அங்க சொல்லல. ஏன்னா ஆடு ஆடு என்பது மனிதனை காட்டுது. இன்னைக்கு ஆடுகளை போல ஜனங்கள் கிழக்கும் மேற்கும் ஓடிக்கொண்டிருக்கிறார். மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து இயேசு சொன்னார். அங்க அற்புதம் நடந்தா அங்க ஒரு கூட்டம், இங்க அற்புதம் நடந்தா இங்க ஒரு கூட்டம், அப்படி ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. வழி எந்தன்னு தெரியல, எந்த வழியில போகணும்னு தெரியாது. அற்புதம் எங்கெல்லாம் நடக்கும், அங்கெல்லாம் அதிசயம் நடக்கும், அங்கெல்லாம் ஆண்டவர் பண்றான்னு நினைச்சுக்கிறாங்க. சொல்லி அப்படி ஓடுறாங்க. ஓடாத இடம் இல்லை, தேடாத இடம் இல்லை, பார்க்காத ஊர் இல்லை, எல்லா ஊரையும் போய் எல்லா கடவுளையும் பார்த்து கொண்டு ஓடினார். ஆனா ஆண்டவருக்கு சொல்லும்போது நானே வாசல், ஐ ஆம் த வே, ட்ரூத் அண்ட் த லைஃப், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று யாரும் சொல்லாத ஒரு வார்த்தையை அவர் சொல்லுகிறார். அப்படியானால் அவர் தான் வழி. பாருங்க, நானே வாசலா இருக்கிறேன். ஒரு வழியா, அதாவது என் வழியா, இந்த வழி என் இயேசுவின் மூலமாய் உள்ள வரும்போது அவன் ரட்சிக்கப்படும். ஒரு ரட்சிப்புக்கு தான் மனுஷன் ஓடுறான். போனாத இடம் இல்லை, எல்லா உலகத்துக்கு போய் பார்க்கலாம். ரட்சிப்பு அங்க கிடைக்குமா, இங்க கிடைக்குமா, மலையில கிடைக்குமா, பள்ளத்தாக்குல கிடைக்குமா, தண்ணிக்குள்ள கிடைக்குமா, கடல்ல கிடைக்குமா, நதிக்கரையில கிடைக்குமா, எந்த இயற்கையில கிடைக்குமா, எங்கேயும் கிடைக்காது. ஏன்னா வசனம் என்ன சொல்லுது? கிடைப்பது எங்கே? ரட்சிப்பு என் வழியாய். அவர்தான் வாசல், அந்த வாசல் தான் வரணும். அந்த வாசல் வழி வராது எல்லாம் கள்ளனு கொள்ளைக்காரனுமாயிரும். இப்ப பாருங்க, ஒரு வாசல் வச்சிருக்க, வாசல் வழியே வீட்டுக்குள்ள வரலன்னா ஜன்னல் வழியே மற்ற வழியே வர்றவங்களே யாரா இருப்பாங்க? வேற வழியா வருவாங்க. திருடனும் கொள்ளைக்காரனுமா இருக்கான்னு அங்க சொல்லப்படுறது. அப்படியானால் இயேசு வழியாய், அவர் வழியா நடக்கும் போது ரட்சிக்கப்படுவது மாத்திரமல்ல, உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை கண்டடைவான் அப்படின்னு சொல்லி அன்றைக்கு அவர் இயேசு கிறிஸ்து சொன்னதாக யோவான் சொல்லுகிறார். இயேசு சொன்ன வார்த்தை தான் இதெல்லாம். அப்போ உள்ளும் புறம்பும் என்றால் என்ன? உள்ளம் புறம்பும், புறம் என்றால் வெளியே, வெளிப்பிரகாரமான தேவைகள், காரியங்கள், உணவுகள், ஆடைகள், நமக்கு காரியங்கள் எல்லாம் வெளியே கூட ஆசீர்வாதமும். உள்ளே என்றால் நமக்கு தேவை சந்தோஷம், சமாதானம், பொறுமை, பாருங்க, ஆவின் கனிகள் எல்லாம் உள்ளால மனுஷன் நிச்சயமான். புறம்பும், உள்ளும் புறம்பு நிச்சயம் அவன் மேய்ச்சலை கண்டன. ஒரு மனுஷன் 2 விதமான மேய்ச்சல். ஒண்ணு வெளியே உள்ள மேய்ச்சல், இன்னொன்னு உள்ளால மேய்ச்சல். இதயத்துக்குள்ள இன்னைக்கு வெளியே எல்லாம் இருக்கும், வெளியே உள்ள மேய்ச்சல் ஓகே. ஆனா உள்ள என்ன இருக்காது? சந்தோஷமே இருக்காது, சமாதானம் இருக்காது, நிம்மதி இருக்காது. ஒரு நாள் அவன் நிம்மதியா தூங்குமே வராது. ஆனா வெளிப்பிரகாரமா எல்லாரும். அப்போ உள்ளும் புறம்பும். தாவீது சொல்லும்போது கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். எங்கெல்லாம் தாழ்ச்சி? உள்ளேயும் பாருங்க, வெளியும். அவர் என்னை அமர்ந்த, பாருங்க, புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அன்றே கொண்டு விடுகிறார். அப்போ ஒரு புல்லும் தண்ணியும் ஒரு ஆட்டுக்கு தேவை.
அதே போல ஒரு மனுஷனுக்கு புல் போல உள்ள வசனமும் தண்ணியாகிய பரிசுத்தாவியும் இந்த ரெண்டும் இருந்தால் அவன் உள்ளான மனுஷன் பலப்படுவான், உள்ளை அவன் மேய்ச்சலை கண்டடைவான். அதான் சொல்லப்படும். இன்னைக்கு நமக்கு உள்ளுக்க இருக்கிறவன் உள்ளால மேய்ச்சலை கண்டடையணும்னு நினைக்கிறவன் ரொம்ப குறவு. வெளியே நல்லா இருந்தா போதும், எப்படியோ நான் கத்துற தேட ஏசு எனக்கு ஒரு வேலை கொடுத்தா போதும், என் பிள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சா போதும், எனக்கு ஒரு என்னுடைய பிசினஸ் ஆசீர்வதிச்சா போதும், இந்த உலகத்துல நல்லா பணம் பொருளோடு இருந்தா போதும். இன்னைக்கு என்ன இருந்தாலும் செய்ய முடியாத சூழ்நிலைகள் பாருங்க. யுத்தங்கள் அதிகரித்து அப்படின்னாலும் இன்னைக்கு கேஸ் சிலிண்டர் கூட கிடைக்கல. நார்த் இந்தியா எல்லாம் கியூல நிக்கிறாங்க, கேஸ் கிடைக்கல. என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. பாருங்க, வண்டி ஓடாது, எல்லா விலைவாசி ஏறிடும், பயங்கரமான பிரச்சனைகள். ஒரு சின்ன இடத்துல யுத்தம் வந்தாச்சு, நீ எல்லா இடம் யுத்தம் வந்தா என்ன ஆகும்? சற்று யோசனை பண்ணி பாருங்க. வாசல் வழியே பாருங்கள், இயேசுவாகிய வாசலை தேடுகிற டைம் இது. நம்ம அங்கெல்லாம் ஓடும், இயேசு தேடுங்க. உங்களுக்கு உள்ளும் புறமும் கிடைக்கும். எல்லாவற்றையும் கொடுக்கிறவர், சமாதானம் கொடுக்கிறவர், சந்தோஷம் கொடுக்கிறவர், நிம்மதியை கொடுக்கிறவர், எல்லா ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் இயேசு மாத்திரம்தான் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்படினால் ஒரு மனுஷனுக்கு பாருங்க, ஆட்டுக்கு உள்ளும் புறம், அதே போல இன்றைக்கு மனுஷனுக்கு உள்ளும் புறம். உள்ள என்றால் இதயத்தில் சந்தோஷம் கிடைக்கணும், சமாதானம் கிடைக்கணும், நிம்மதி கிடைக்கணும். வெளியே என்றால் எல்லா ஆகாரம் கிடைக்கணும், உடை கிடைக்கணும், நமக்கு எல்லா மற்ற காரியங்களும் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். இதான் புறம். இந்த உள்ளம் புறமே கிடைக்கணும்னா நீ ரட்சிக்கப்பட வேண்டும். ரட்சிக்கப்படணும்னா இயேசுங்கிற வழிக்குள்ள வர வேண்டும். பாருங்க, இயேசுங்கிற வழியாய் நீங்க பாருங்க. இயேசுவே வழி, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொன்னவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு. பிரச்சனையோடு இருக்கிறீங்களா? இயேசுவண்டை வாங்க, இயேசுவை தேடுங்க, இயேசுவை நோக்கி பாருங்க. இயேசுவின் மூலமாய் பாவம் என்றும் கல்லறைக்கு பல வழி என்று சொல்லு. கண்ணதாசனை பாடும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டான, அந்த காலத்துல கண்ணதாசனுடைய பாடலை பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமா இருக்கும். பாவத்துக்கு தான் பல வழி இருக்குது, தர்மதேவன் கோயிலுக்கு ஒரு வழிதான் இருக்குது. அந்த வழியாகிய இயேசு என்கிற வழிதான். அவன் அந்த வழி ஏசு சொல்ற, நானே வழியை சத்தியம் செய்வான். அவன் இயேசு நோக்கி பார்க்கிறோம். அந்த வழியில கிடைக்கும். காலை வழியிலும் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அவர் நோக்கி பாருங்க. நீங்க உள்ளும் புறம்பும் இயேசுவே வழியாகி வாங்க, வேற எந்த வழி இல்லை, குறுக்கு வழி இல்லை. இயேசு உங்க வழியில வாங்க. கர்த்தர் உங்களையும் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உங்களை நடத்த வேண்டிய வழியில் நடத்துவார், தேவையை சந்திப்பார், குறை நிர்வாக்குவார். உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை கண்டடைவீர்கள். கர்த்தர் நாட்கள் உங்களையும் குடும்பத்தை ஆசீர்வதிக்க ஒப்புக்கொள்ளுங்க. அதுக்காக அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.